அது பாருங்க விவி மார்ட், லட்சுமி மஹால், பேசிஸ் அந்த கமர்ஷியல் லைன் அப்படியே செம்பாக்கத்தில் கமர்ஷியல் லைன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வா மோமோஸ் கூட இருக்கும், அடுத்த ரைட்டில் இருக்கும். அந்த கமர்ஷியலுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டுங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 10 ஸ்ட்ரீட் தான். கமர்ஷியலுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்னே சொல்லி சுற்றி வர மாதிரி இருக்கும் ஒரு சில இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 பிளாட் கூட இருக்காது. மெயின்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது. நல்ல லொக்கேஷன். எனக்கு லொக்கேஷன் அனுப்பின உடனே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட மெயினுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரினா நீங்கள் இந்த வீடு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். பேர் என்ன? தருண். தருண் எந்த ஸ்கூல் படிக்கிறமா? எம்ஏவி. எம்ஏவி. ஓகே ஓகே ஓகே. எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும், காற்றடிச்சாலும் நல்லாயிருக்கும். அதுவும் தெரியுது பாருங்கள் இறைவி ஷோரூம். இந்த ஸ்டிச்சு மட்டும் நல்ல கமர்ஷியல் இருக்குங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் செம்பாக்கமில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ நான் உங்களுக்கு கூகுள் லொக்கேஷன் கூட ஃபோட்டோ காமிக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டுக்கு அப்படியே பேரலாக இருக்கக்கூடிய ரோட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. அப்போ எந்த அளவுக்கு மெயின் லொக்கேஷன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. மெயினுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ரோட்டில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செம்பாக்கம் துர்கா காலனி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஸ்ட்ரீட்லேயும் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடு இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் வருது. இந்த பக்கமும் மெயின் கேட் இருக்குது, பேக் சைட் செகண்ட் ஸ்ட்ரீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். 2 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே வெறும் 6 வீடு தான் இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டில். 2 கார் நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பக்கத்தில் இருக்கவங்க கார் முன்னாடி இருக்குது, அவங்க வந்து எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம கார் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதை நான் உங்களுக்கு உள்ளே போகும்போது காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பில்டர்ஸ் அவங்களோட கொலாப் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் பில்டருக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. மேடவாக்கம் கூட்ரோலையும் இப்போ மெட்ரோவோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபியூச்சர்லையும் மெட்ரோ கனெக்டிவிட்டி கிடைக்கும். இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மேடவாக்கம் கூட்ரோட் மெட்ரோவில் நீங்கள் போட்டுட்டு அங்கே வந்து நீங்கள் சிட்டியோட மற்ற பகுதியை அசஸ் பண்ணிக்கலாம். ஐடியில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த ப்ராஜெக்ட்டை கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, காஞ்சி மகாசாமி ஸ்கூல் இருக்குது, எம்ஏவி ஸ்கூல் இருக்குது, KV1 இருக்குது, KV2 இருக்குது, ஜியான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஆல்வின் ஸ்கூல் இருக்குது நம்ம கேம்ப் ரோடில். அடுத்து பாரத் யூனிவர்சிட்டி இருக்குது, பாரத் லா காலேஜ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SIVT காலேஜ் இருக்குது. இது மட்டும் இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நிறையா இருக்குது. எல்லாத்தோட லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் என்க்ளேவ் பை விஜய் பில்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3600 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1.5 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடு தான், 2மே 3 BHK. மொத்தமாகவே 6 வீடு தான் இந்த ப்ராஜெக்ட்டில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்கக்கூடிய யூனிட். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் மெயினுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணுற விதமாக அமையும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களே ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க முடியும், ரொம்ப நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம்ஸ் வருது. 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. அது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் இங்கேயே சொல்லிட்டேன். CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. வீடை பார்த்து முடிச்சுட்டு ரேட் என்ன அப்படின்றத சொல்கிறேன். வாடா அங்கிளா, அண்ணாடா, உன் பேர் என்னடா? அண்ணா சும்மா வீடியோ எடுக்கிறேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன். உன் பேர் என்ன? தருண். தருண் எந்த ஸ்கூல் படிக்கிறமா? எம்ஏவி. ஓகே ஓகே ஓகே. எத்தனாவது ஸ்டாண்டர்ட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகேம்மா. ஆக்சுவலாக பக்கத்தில் நான் நிறைய குழந்தைகள் விளாண்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் கூப்பிட்டேன். ஃபஸ்ட்டு கூப்பிட்டேன் ஹாய் அப்படின்னா, அதோட வாடா அப்படின்னா பாய் அப்படின்னு போயிட்டான். திருப்பி இப்போ வந்து பேசுகிறார். ஓகே, வீடியோவில் வரும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. அங்கே பார்த்து சொல்லு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பதட்டமாயிடலாம். சரி ஓகே பாய். ஓடிட்டான். சரி ஓகே. இந்த வச்சு இடிச்சா வரும்டா. இந்தா இவருக்கு போடுறா. இவனை அது மேலே அடிச்சிரு, அதுக்கு அடிப்படாது, அப்படியே பிடிச்சிரு. பிடி போ. பட்டர்ஃப்ளை நான் சின்னதில் பிடிப்பேன். என்னென்னா இந்த மாதிரி காஞ்ச செடி எடுத்துகிட்டு மேலே அடிச்சிருவேன். அடித்த உடனே அது மாட்டிக்கும். மாட்டின உடனே அப்படியே எடுத்துப்பேன். ஏன்னா அதுக்கு அடிப்படாது, நம்மளும் கொஞ்சம் கொஞ்சிட்டு விட்டுலாம். இப்போ அந்த மாதிரி அதை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இருக்குங்க. தனியாக விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டுக்கு இருக்கக்கூடிய கார் பார்க்கிங்கே இது தான். மெயின் கேட் நல்லா இருக்குல்ல, உட் தீமில். ஆக்சுவலாக T1 இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் இது வரைக்குமே உங்களோட கார் பார்க்கிங் தாங்க.
ஃப்ரண்ட்டில் ஒரு கார் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம், பேக்கில் ஒரு கார் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தனியாக ஒரு கேட் இதை பாருங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி செட் பேக் விட்டுருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 போர் இருக்குங்க, சம்ப் இருக்குது, கார்ப்பரேஷன் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்காங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CCTV கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் 2 இருக்குது, லிஃப்ட்டும் இருக்குங்க. பக்கத்து வீட்டில் மோட்டர் ஓடுதுங்க. லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் இருக்கக்கூடிய வால் மட்டும் இல்லாமல் டைல்ஸ் போடாமல் இங்கே பாருங்கள், இங்கேயும் சைடில் ஃபுல்லாக டைல்ஸா, அங்கேயும் பாருங்கள் சைட் வாலில் சீலிங் வரைக்கும் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பைக் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேருந்தே போட்டுக்கலாம். அதே மாதிரி பேக் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குங்க. அதனால் வந்து இங்கே உள்ள 3 பேருக்குள்ள கார் பார்க்கிங், பின்னாடி வழியாக கார் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் நான் சொன்னேன், எப்பயுமே 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்குன்னும் போது கார் பார்க்கிங் பிரச்சனையே இருக்காது. லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எட்ஜஸ் ஃபுல்லாக கிரனைட் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே 3rd ஃப்ளோர் போகலாம். விஜய் பில்டர்ஸ் நல்லா இருக்குல்ல? 3rd ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தாங்க. ஒரு வீட்டினுடைய மெயின் டோரும் இன்னொரு மெயின் டோரும் ஆப்போசிட்டில் இல்லை. பொதுவாக ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மெயின் டோர் ஆப்போசிட்டில் இருக்கும். நீங்கள் இங்கே வந்துருங்க, சென்டரில் வாங்களேன் பாருங்கள். இந்த வீட்டினுடைய மெயின் டோர் ஆப்போசிட்டில் மெயின் டோர் கிடையாது, அப்படி இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. அதை நான் வந்தோடனே நோட்டபுளாக கவனிச்சது. சீலிங் வரைக்கும் வால்டேஜ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இந்த காரிடார் ஃபுல்லாகவே மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேஸிங். மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீக்குட் டோருங்க. ஃபைனல் இன்னும் கூட கோட்டிங்லாம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1405 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, 600 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க, பில்டரே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விண்டோஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷ் இருக்குங்க, தனியாக கொசு வலையும் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது. சர்வீஸில் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து கடப்பாக்கல்ல ஒரு ஸ்டோரேஜ் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. ஈவன் இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க, கிரில் கூட கொடுக்க மாட்டாங்க. வீடியோஸ் ரெகுலராக பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஆனால் இது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே தனியாக வந்து டோர் இருக்குங்க. ஓகே, சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்காங்க. லுக் நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்மோரா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷன் இருக்கக்கூடிய ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க, சைடில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்க்க ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஸ்லாபில் கிரனைட் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, 1 சைடு விண்டோ இருக்குது, UPVC விண்டோ. இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து நான் சர்வீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த சர்வீஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். செல்ஃப் இருக்குது. கிச்சன்லேருந்து வெளில வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங்லேருந்தே ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, செல்ஃப் இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். 2மே கவர் பண்ணியிருக்காங்க. ப்ளைவுட்டில் கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு கபோர்ட் கூட பண்ணியிருக்கிறாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம பேக் தான் பதுக்கி வச்சுருக்கோம். அப்படி இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்ஸோடு இருக்குது. க்ளாசெட் வந்து பார்த்தீங்கன்னா வர்மோரா பிராண்டில் இருக்குங்க. வாஷ் பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வர்மோரா பிராண்டில் இருக்குது. இந்த டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வால்மிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். எல்லாமே பிராண்டட் தான் வசம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுவிச்சஸ் எல்லாமே ஆங்கர் ரோமா. இப்போது நம்ம 2 பெட்ரூம் பார்க்க போகிறோம், செகண்ட் அண்ட் தேர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 1 சைடு UPVC விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது, கவர் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஸ்பேஸில் எங்கேயுமே டிஸ்டர்ப் ஆகாதபடி வெளியில் எலிவேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். நீங்களும் வீடு கட்ட போகிறீங்கன்னா இப்படி பண்ணுங்க, சரிங்களா? பாருங்களேன், இப்போ இதே நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தனியாக வந்து ஒரு 1.25 அடிக்கு வச்சு செல்ஃப் கட்டுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள தள்ளி கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் எதுவுமே அடி வாங்காது. நீங்கள் காட் போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம். லாஃப்ட் இருக்குது.
இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய அட்டாச் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. சேம் வர்மோரா பிராண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் எல்லாமே பிராண்டட் தான் போடுவோம்னு சொன்னாங்க. வாஷ் பேஷன் வந்துடும், வால் மிக்ஸ் வந்துடும், யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பால்கனி. அது பாருங்க விவி மார்ட், லட்சுமி மஹால், பேசிஸ், அந்த கமர்ஷியல் லைன் அப்படியே செம்பாக்கத்தில் கமர்ஷியல் லைன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வா மோமோஸ் கூட இருக்கும், அடுத்த ரைட்டில் இருக்கும். அந்த கமர்ஷியலுக்கு அப்படியே பக்கத்து ஸ்ட்ரீட்டுங்க. அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 10 ஸ்ட்ரீட் தான். கமர்ஷியலுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்னே சொல்லி சுற்றி வர மாதிரி இருக்கும் ஒரு சில இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 பிளாட் கூட இருக்காது. மெயின்லேருந்து ரொம்ப பக்கமாகவே இருக்குது. நல்ல லொக்கேஷன். எனக்கு லொக்கேஷன் அனுப்பின உடனே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லி வந்தேங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைட் வால் ஃபுல்லாகவே, அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷனில் வரக்கூடிய வால்ஸ்லையும் சரி, சைட் வால்ஸ்லையும் சரி, சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்ல லக்ஸுரியாக இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. 3 அடிக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நார்மலாக 3 அடிக்கு கொடுப்பாங்க, 3 அடிக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமை பார்த்துடலாம். 3rd பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம். எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமே பிடிச்சிருக்கு. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். இந்த பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க வர்மோரா பிராண்டில். சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ், கிரே தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ். யூபிவிசி விண்டோவும் இருக்குது, வித் கிரில்லோட பால்கனியும் இருக்குது. மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும், காற்றடிச்சாலும் நல்லாயிருக்கும். அதுவும் தெரியுது பாருங்கள் இரேவி ஷோரூம். இந்த ஸ்டிச்சு மட்டும் நல்ல கமர்ஷியல் இருக்குங்க. ஓகேங்களா, இந்த ஸ்டிச்சு தனியாகவே தெரியும். 2 பக்கமும் கடைகளோடு இருக்கும். இந்த செம்பாக்கம், அதாவது தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் செம்பாக்கமில் இந்த பிட்டு மட்டும், அதாவது விவி மார்ட், ஆல்ஃபா இன்டர்நேஷனல் ஸ்கூல், பேசிஸ், லட்சுமி மஹால். ஓகே, லொக்கேஷன் நான் திருப்பி அதே சொல்ல தேவையில்லை. கீழே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் விரும்புகிற மாதிரி கொடுத்துருக்கேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ரேட்டு தானே கேட்குறீங்க. இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேசிக் காஸ்ட் 6700 rupees. ஆமாங்க, இந்த கடையில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த கடையில் 7000 7200 வரைக்கும் பேசிக் காஸ்ட் கோட் பண்ணிட்டு இருக்காங்க. 6700 அப்படின்றது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கம்மியாகவே பட்டது. நீங்கள் கூட அதை என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம். ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,00,000ங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுன்னு விஜய் பில்டர்ஸ் தெளிவாக சொல்லிட்டாங்க. கார் பார்க்கிங், இபி, ஜிஎஸ்டி, ரெஜிஸ்ட்ரேஷன், சர்வீஸ் கனெக்ஷன் எல்லாமே சேர்த்து தான் இந்த ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களினுடைய சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். இந்த வீடியோ வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மறந்துடக்கூடாது. ஓகே, நல்ல ஒரு மெயின் லொக்கேஷனில் லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், பேசிக் கம்யூனிட்டிஸோட மெயினுக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரினா நீங்கள் இந்த வீடு கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம்.